ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ஷலாக். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஷாப்பிங் வீடியோ தான். அதனால் ஷாப்பிங் பண்ணலாம், எங்கே போகலான்னு சொல்லிட்டு டி மார்க்கெட்டுக்கு நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு கிளம்பி வந்துவிட்டோம். டி மார்க்கெட்டு ரீச் ஆகிட்டோம். வண்டியை பார்க் பண்ணிட்டு இப்போ உள்ளே போக வேண்டியதான். உள்ளே வந்துட்டு நாங்கள் நாங்கள் சுற்றி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ட்ராலியை கிடச்சிச்சு. ட்ராலியும் எடுத்துகிட்டு நாங்கள் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அம்மா போனோடனே ப்ரெட் பாக்கெட் எடுத்துட்டாங்க. ப்ரெட் பாக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் பென்னு, பென்சில் இதெல்லாம் பாப்பாங்களுக்கு வாங்கி கொடுக்குறக்காண்டி நாங்கள் எல்லோரும் கிளம்பி வந்துட்டோம். குச்சி பாக்ஸ் எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் செலெக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டிவி ஸ்டாண்டுக்கு ஃப்ளவர் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் அது எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல. ஆனால் அதை அப்படியே வச்சுட்டு நாங்கள் வந்துவிட்டோம். வேறு எதாவது திங்ஸ் வாங்கம்மான்னு சொல்லிட்டு நம்ம புது ஸ்டாண்டுக்கு ஆயில் வாங்கணும்னு சொன்னாங்க. அப்படி நாங்கள் அந்த செக்ஷனுக்கு கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் அதை ஆயிலே நாங்கள் வாங்கிட்டு வேறு ஏதாவது திங்ஸ் வாங்கம்மான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனால் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு அடுத்து ஹாட் பாக்ஸ் வாங்குறதுக்காண்டி நாங்கள் வந்துவிட்டோம். ஹாட் பாக்ஸையும் அம்மா ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அத்தை லஞ்ச் பாக்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. அந்த செக்ஷனுக்கு வந்து நாங்கள் லஞ்ச் பாக்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பாப்பாங்களுக்கு. அதுக்கப்புறம் 3 பேர்த்துக்கு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ஃபைல் சரியில்லையேன்னு சொல்லிட்டு நான் ஃபைல் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஃபைல் ப்ளூ கலர் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கண்ணாடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் கண்ணாடி எதுவுமே சரியில்லை. நாங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு ஓகே வந்துடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் அம்மா கிளாஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கண்ணாடி கிளாஸ் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே அதை ஒவ்வொன்றையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அம்மா பிளேட்டு இதெல்லாம் வாங்கிட்டாங்க. சரி ஓகே, நம்ம டாப் பார்க்கலாம் காலேஜுக்கு போட்டு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஆஃப் டாப் பார்த்தேன். எனக்கு ஆஃப் டாப் எதுவுமே பிடிக்கல. அதுக்கப்புறம் லாங் டாப் பார்த்தேன். ஒவ்வொரு டாப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் மாடலாக இருந்துச்சு. ஆனால் ஒரே டிசைனாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதையும் நான் ஒவ்வொன்றையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு கலராகவும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். எனக்கு பிளாக் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த டாப் இருக்கான்னு பார்த்தா லாஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் மாடல் எதுவுமே சரியில்லை. அதனால் வச்சுட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் செப்பல் பார்த்தேன் நான். ஒரு ஹை ஹீல்ஸ் கணக்கு எடுத்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் அது நம்ம போட்டு ரொம்ப தூரம் நடக்க முடியும்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் ஃப்ளாட் பார்த்தேன். எனக்கு அவ்வளோவா அது பிடிக்கல. நிறைய செப்பல் எடுத்து போட்டு பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு செப்பல் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் சாக்லேட் பார்க்குறக்காண்டி நான் சாக்லேட் ஸ்டேஷன் வந்துட்டேன் நான். அதையும் நான் பார்த்துட்டு ஒரு சாக்லேட் எடுத்துட்டேன் நான். எடுத்துகிட்டு அடுத்து ஐஸ்கிரீம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் நான். ஆனால் ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் பார்த்தேன் எனக்கு தொண்டை வலி வைக்கும். அதனால் ஐஸ்கிரீம் நான் வாங்கலை. அதுக்கப்புறம் அப்படியே பில் போடுற இடத்துக்கு வந்தாச்சு. திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் கூட்டமாக வேறு இருந்துச்சு பில் போடுற இடத்துல. நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி முடிச்சு பில்லும் போட்டாச்சு. நாங்கள் அப்படியே ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து பாப்பா கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே ஒவ்வொரு திங்ஸாக நாங்கள் பில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அத்தைக்குள்ள திங்ஸ் எல்லாம் பாப்பாங்களுக்குள்ளது எல்லாத்துக்குள்ளது போட்டாச்சு. 2 பேரும் பூனைக்குட்டி கணக்கு இருந்தாங்க. அதையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் 3 பேர்த்தையும். அவங்களும் பில் போட்டு முடிச்சு செக் பண்ணி சீல் வச்சு எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நாங்கள் அங்கே டி மார்க்கெட்லேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஓகே பாப்கார்ன் சாப்பிட்லாம். அந்த வாசனை வரை எங்களை ரொம்ப இழுத்துச்சு. அதனால் பாப்கார்னும் ஆர்டர் கொடுத்துட்டோம். நானும் பாப்பா ரொம்ப வெயிட்டிங்கில் நின்றுட்டு இருக்கா வாங்குறதுக்காண்டி. அதையும் பாப்கார்ன் வாங்கிட்டு அடுத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஐஸ்கிரீமும் ஆர்டர் கொடுத்துக்காண்டி போயிட்டோம். ஐஸ்கிரீமும் வாங்கியாச்சு. நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு சாக்கோபர் சாப்பிட்டு அங்கே டி மார்க்கெட்லேருந்து கிளம்பிட்டோம். வண்டி பார்க் பண்ண இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜாமான் அம்மாவும் பாப்பா எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டி மார்க்கெட்லேருந்து எடுத்து போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நேராக நாங்கள் மாமா வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். மாமா வீட்டில் இது தான் பக்கமாக இருக்குது. ஆனால் மாமா வீட்டுக்கு போயிட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு ஹெவி சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா டேஸ்ட்டான பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜூஸ் இல்லாமலே அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸும் குடிச்சிட்டோம். நாங்கள் மேங்கோ ஜூஸ் தான். எனக்கு அவ்வளோ மேங்கோ ஜூஸ் பிடிக்காது. அதனால் பாப்பாட்ட கொடுத்துட்டேன் நான். அடுத்து வாங்கின செப்பலையும் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் காலுக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த செப்பல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வாங்கின திங்ஸ் எல்லாம் பார்த்து நாங்கள் நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு வர்ஷலாக்ஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை காய்ஸ்.